பெர்சனாலிட்டியில் 2 வகையான முக்கியமான பெர்சனாலிட்டி இருக்குது. அதில் ஒரு வகை வந்து ரொம்ப பாசிட்டிவ், இன்னொரு வகை ரொம்ப நெகட்டிவ். தனக்கு கீழே தனது மேற்பார்வையின் கீழே வேலை செய்கிற ஒரு நபர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு தவறுதலாக, மனிதர் அப்படிங்கிற அடிப்படையில் ஹியூமன் எரர் நடந்துருச்சு, மிஸ்டேக் பண்ணிட்டாருங்கன்னா, நான் சொன்ன அந்த பெர்சனாலிட்டி வகை 1 என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஹார்ஷாக டீல் பண்ணுவாங்க, ரூடாக டீல் பண்ணுவாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் ஷவுட் பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ண, இந்த மிஸ்டேக் நீ பண்ணாமல் இருந்திருக்கலாம், இது எல்லாமே ஒன்னால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான வசை சொற்கள், திட்டுகள் இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பாயிண்டிங் ஃபிங்கர், ப்ளேம் பண்ணுவாங்க. ப்ளேமிங் கல்ச்சர் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் பெர்சனாலிட்டி நம்பர் 1, அண்டர்லைன் த வேர்டு, ப்ளேமிங் கல்ச்சர். அடுத்தவர்களை கம்ப்ளைனிங் டோனில் குறை கூறுதல், நீ தான் அதுக்கு காரணம். இதில் என்ன நடக்கும் இந்த சுச்சுவேஷனில், அந்த தவறு செய்த ஆள் வேணுன்னே செய்யல, எதிர்பாராத விதமாக நடந்துருச்சு, ரொம்ப டவுன் ஆகி டிமாரலைஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட், விரக்தியோட உச்சத்துக்கே போயிடுவார். கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்ப போக முயற்சி பண்ணுவார். இது பர்சனாலிட்டி நம்பர் 1. பர்சனாலிட்டி நம்பர் 2 அது எப்படின்னாங்க, மிஸ்டேக் நடந்துருச்சு, இருந்தாலும் அவங்க அந்த ரெண்டாவது பர்சனாலிட்டி உடையவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஹியூமன் எரர்ஸ் நார்மல் தான், இந்த மிஸ்டேக் அவர் கண்டினியூஸாக ரிப்பீட் பண்ணல, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஏற்கனவே மிஸ்டேக் நடந்திருந்தாலும் இந்த வகையில் இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்குது. அப்போ கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அவங்க வந்து ஆளுங்களை வந்து பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, நீ பண்ண ஒன்னால தான் நடந்துச்சு, அப்படி கிடையாது. தே வில் கோ ஃபார் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். பிரச்சனை எதனால் நடந்துச்சு, மிஸ்டேக் எதனால் நடந்தது, அதனுடைய மூல அடிப்படை, மூல காரணம், அதுக்கு போயிடுவாங்க. ஆளை மறந்துடுவாங்க. the person who is involved in that mistake is forgotten in this personality category 2. the root cause is the key factor. ஓகேங்களா? உள்ளார போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இது இந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த மாதிரி வந்திருக்காதுப்பா, ஆக்சுவலாக அடுத்த தடவை நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து ஒரு லேர்னிங் தான் உனக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணுறத பண்ணவே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக டீல் பண்ணுவாங்க. அந்த பர்சன் இதில் என்ன ஆகுறாரு, அந்த பர்சனை விரக்தியாகவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக ஆகுறாரு, ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறாரு, எங்கேயும் போவானா, இதுதான் நமக்கு சரியான இடம், சூப்பரான ஆள். இந்த ரெண்டாவது பர்சனாலிட்டி கேட்டகரி தாங்க மிக சிறந்த தலைமை பண்புக்கான ஒரு அடிப்படையான ஒரு பண்பு, குணாதிசயம். எல்லாருமே ப்ளேமிங் கல்ச்சர் தாங்க இருக்குது. எங்கே போனாலும் நீ தான் பண்ண, நீ தான் பண்ண, த்ரோயிங் த பால், அடுத்தவங்க மேலே தூக்கி போடுறது. ஆனால் இன்னொரு கேட்டகரி, பர்சனாலிட்டி கேட்டகரி 2 நான் சொன்னது வந்து டேக்கிங் த ஓனர்ஷிப், டேக்கிங் த அக்கௌண்டபிலிட்டி. ஓகேங்களா? அந்த விஷயத்தை எனது தான், நான் தான் காரணம், எனக்கு கீழே ஒரு வேலை செய்கிறார், அந்த மிஸ்டேக் வந்து அவரால் நடந்தது இல்லை, இதுக்கு இந்த வேலைக்கு முழுவதும் நான் தான் பொறுப்பு, அதை நான் எடுத்துக்கிறேன், அவன் இந்த தடவை கற்றுக்கிட்டான், அடுத்த தடவை சரி பண்ணிவிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அழகாக டீல் பண்ணிவிடுவாங்க. ஆள் இவர் தான் பண்ணாருன்னு வெளியிலே வராது. நம்ம எப்போவுமே கேட்டகரி நம்பர் 2 பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண முயற்சி பண்ணுவோம். வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்லையும் சரி, கேரியர்லையும் சரி, நம்மளை வேறு லெவல் உயரத்துக்கு கொண்டு போகும் அற்புதமான தலைமைத்துவ பண்பு அது.